வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் ஜேபி ஜோன் சேனல் அண்ட் நான் உங்க ஜேபி. லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ரிச் டாட் புவர் டாட் புக் வந்து அதனோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதனோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம பார்க்குறோம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ரிச் டாடோட குணாதிசயம் என்ன, புவர் டாடோட குணாதிசயம் என்ன, அண்ட் நம்ம ஆத்தர் வந்து அவங்க 2 பேரையும் வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ல அவங்க கிட்ட இருந்து என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபைனலா அவங்க வந்து யாரை ஃபாலோ பண்ண போறாங்கன்னு எப்படி டிசிஷன் எடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். ப்ளீஸ் செக் அவுட். அண்ட் நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்ல வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. அதாவது பணக்காரன் எப்பவும் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டான், பணம் தான் அவனுக்காக வேலை செய்யறதுக்கு அவன் அந்த மாதிரி செட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ராபர்ட் டி கியோசாகி ஆத்தருக்கு வந்து 9 வயசு ஆகுது. அவருக்கு வந்து மைக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அண்ட் அவங்க கிளாஸ்ல ஜிம்மின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஜிம்மி வீட்ல ஒரு பீச் ஹவுஸ்ல ஒரு பார்ட்டி வந்து நடக்குது. அதுக்கு வந்து இவங்க 2 பேரையும் மட்டும் இன்வைட் பண்ணாம விட்டுறாங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்கள விட ஸ்டேட்டஸ்ல கம்மி, புவர் கிட்ஸ் அப்படின்னு அவங்க நினைச்சதால இவங்களை இன்வைட் பண்ணாம விட்டுட்டாங்க. இது வந்து நம்ம ஆத்தரோட மைண்ட்ல ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. அதனால வந்து அவர் போய் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்றாரு ராபர்ட். இந்த மாதிரி நடந்துச்சு, எங்களை வந்து இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் அதை கண்டுக்கல. பட் இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அவர் வந்து சரி, நீ போய் இப்படி பணம் பண்ணு, நீ பணம் பண்ணனா நீ பெரிய ஆள் ஆயிடுவ, நீ ரிச் ஆயிடுவேன்ற மாதிரி அவர் சொல்லி விட்டுறாரு. ஸோ 2 பேருமே மைக் அண்ட் ராபர்ட் 2 பேருமே யோசிக்கிறாங்க எப்படி வந்து பணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ரொம்ப யோசிச்சு ஒரு ஐடியா பண்றாங்க. அது என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிற டூத் பேஸ்ட் டியூப்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. கலெக்ட் பண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சு, ஒரு வழியா அவங்களுக்கு தேவையான ஸ்டாக் கிடைச்சதுமே அவங்க வந்து அதை மெல்ட் பண்ணி ஒரு மோல்ட்ல ஊத்தி காயினா பண்றதுக்கு பாக்குறாங்க. இதை வந்துட்டு நம்ம ராபர்ட்டோட அப்பா பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டு, நாங்க இந்த மாதிரி வந்து பணம் பண்றோம் அப்படின்னு வந்து 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். அப்ப வந்து அவர் வந்து சொன்னாரு, இல்ல இது வந்து இல்லீகல், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அவங்கள மீறி ஒரு இண்டிவிஜுவலா நம்ம இதை பண்றது வந்து இது இல்லீகல்னு சொல்லி புரிய வச்சு அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. பட் பணம் எப்படி பண்றது அப்படின்ற பணத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இவங்க 2 பேருக்குள்ளயுமே இருந்துட்டே இருந்தது. இதை பார்த்துட்டு ராபர்ட்டோட அப்பா, நீ மைக்கோட அப்பா கிட்ட பேசு, அவர் உனக்கு வந்து தேவையான இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்றாரு. என்னோட அப்பாவா அப்படின்னு மைக்கே கூட ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா மைக்கோட அப்பா வந்துட்டு 8th கிளாஸ் கூட படிக்கல. ஆனா நிறைய பிசினஸஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராரு. ஓகே, இப்போ வந்து மைக்கோட அப்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா அவர் எல்லா நேரத்துலயும் வந்து அவைலபிளா இருக்கிறது இல்ல. அதனால வந்து இவங்க 2 பேரும் பேசி மீட் பண்ணி ஒரு சாட்டர்டே மார்னிங் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. நம்ம கதையில இந்த புக்ல சொல்லப்படுற ரிச் டேட்னு சொல்றவங்க தான் இந்த மைக்கோட டேட். ஸோ அவங்கள போய் பாக்குறாங்க. பார்த்து எங்களுக்கு வந்து பணத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பணத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் ரொம்ப வினோதமா பார்த்துட்டு, ஓகே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் நான் வந்து கிளாஸ் ரூம் மாதிரி எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் சொல்றதை நீங்க செய்யணும். அப்படின்னா தான் வந்துட்டு இது வந்து லீவ் இட் ஆர் டேக் இட் அந்த மாதிரி ஒரு ஆஃபர். எனக்கு வந்து நீங்க எவ்ரி சாட்டர்டே மார்னிங் வந்து 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு நான் வந்து 10 சென்ட்ஸ் வந்து சேலரியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் இவர் வந்து ராபர்ட் வந்து தயங்குறாரு. நான் எனக்கு சாட்டர்டே மார்னிங் வந்து பேஸ்பால் இது இருக்கு, கிளாஸ் இருக்கு, நான் வந்து எப்படி வந்து இது பண்றது அப்படின்லாம் சொல்லி கேட்கிறாரு. லீவ் இட் ஆர் டேக் இட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏதாவது ஒன்னு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு போ, என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காது, ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காதுன்னு அவர் சொல்லிடுறாரு. பட் அவருக்கு வந்து பணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமா இருந்ததுனால அவர் வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே மார்னிங்லேருந்து அவர் வேலைக்கு வர ஆரம்பிக்கிறார். என்ன வேலைன்னா, நம்ம மைக்கோட டேடோட சூப்பர் மார்க்கெட் வந்து ஹவாய், அவங்க இருக்கிறது வந்து ஹவாய். அங்கே வந்து ரொம்ப வெப்ப பகுதி, அதனால எப்போவுமே ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் டோர்ஸ் எல்லாம் எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டோட டோர்ஸ் எல்லாம் எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்கிறதுனால கார்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். அதனால வந்து ரோட்ல குப்பெல்லாம் வந்து ஸ்டோர்ல ரொம்பிடும், தூசி அடைஞ்சிரும். அதெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்றது தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்ரி வீக் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு 30 சென்ட்ஸ் கிடைக்குது. இந்த 30 சென்ட்ஸ்ல ராபர்ட் வந்து அப்பப்போ காமிக் புக்ஸ் வாங்கிட்டு போவார். அது வந்து அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்படியே ஒரு 3-4 வீக்ஸ் போயிருக்கும். அவங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ராபர்ட்க்கு. அண்ட் இவர் வந்து ரொம்ப நிறைய யோசிக்கிறார். நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், இதுக்கு வந்து 10 சென்ட்ஸ் ஒரு பெர் ஹவருக்கு வந்து 10 சென்ட்ஸ் தான் சேலரினா அது ரொம்ப கம்மி. அண்ட் இவர் வந்து நம்மளுக்கு எதுவும் சொல்லியும் கொடுக்கல. அன்னைக்கு பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நம்மளை பார்க்க கூட இல்லை, எதுவும் சொல்லியும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன கோவம் உண்டாகுது. அண்ட் ஸ்கூலும் போர் அடிக்குது. பேஸ்பால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பேஸ்பால் விளையாடாம இங்க வேலைக்கு வர்றதும் கடுப்பா இருக்கு. ஸோ இவர் வந்து இதை குவிட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. இதை போய் மைக் கிட்ட ஃபர்ஸ்ட் கன்வே பண்றாரு. மைக் வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு.
எனக்கு தெரியுமா அப்படின்னு இன்னும் கோவப்படுறாரு. இது தெரிஞ்சுட்டே தான் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இது பண்றாரு. அண்ட் உனக்கு இந்த மாதிரி வந்துட்டு தாட் வரும்போது எங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. நீ நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே வரும்போது எங்க அப்பாவை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே மார்னிங் வந்து அவர் போறாரு. போயிட்டு அவர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணாரு. இவர பார்த்துட்டே மைக்கோட அப்பா வந்துட்டு இப்டி எப்டி போறாரு, வராரு. அவர் வேலைகள அவர் பார்த்துட்டே இருக்காரு. இவரு என்னன்னு கண்டுக்கவே இல்ல. இவரு மனசுல தோணுது. ஏன் எப்டி இவரு வந்து நம்மள ஒரு ரெஸ்பெக்ட்டே இல்லாம ட்ரீட் பண்றாரு? நம்மளுக்கு ஏத்த சம்பளமும் கிடைக்கல. நம்மளுக்கு இது பணத்த பத்தி சொல்லி தரேன்னு சொல்லி அதையும் சொல்லிக் குடுக்கல. இப்டி ஏமாத்துறாரு, இப்டி வந்துட்டு கொடுமை பண்றாரு. இப்டி ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிறாரு. நெறைய அந்த 9 வயசு பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஸோ ஓகே நான் ஒரு வழியா வந்துட்டு அவர் வந்து மீட் பண்ண வராரு. அ அப்ப வந்து மைக்கோட அப்பா கேட்குறாரு. "என்ன நீ இந்த ஜாப் வந்து குவிட் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நான் குவிட் பண்ண போறேன். நீங்க வந்து எனக்கு எதுவுமே சொல்லிக் குடுக்காம ஏமாத்துறீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்ப வந்து அவர் கேட்குறாரு. "நான் உனக்கு சொல்லிக் குடுக்கல. நான் எதுவுமே சொல்லிக் குடுக்கல. நீ எப்படி சொல்ற?" அப்படின்னா, "ஆமா நீங்க எனக்கு வந்து ஏதாவது என்கிட்ட பேசுனீங்களா? எனக்கு பணத்த பத்தி ஏதாவது சொல்லிக் குடுத்தீங்களா? நீங்க எதுவுமே சொல்லிக் குடுக்கல." அப்படின்னு. நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொன்னேன். பட் நான் வந்து உனக்கு ஸ்கூல்ல சொல்லி தர மாரி கிளாஸ் ரூம்ல மாதிரி உட்கார வச்சுட்டு நான் உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்றேன்னு சொல்லல. அப்போ வந்து நான் என்னதான் நான் வந்து இது பண்றது? எதுக்கு நான் இங்க வந்து வேலை செய்யணும்? அ நீங்க வந்து அதுக்கேத்த சேலரியும் குடுக்க மாட்டேன்றீங்க, மரியாதையும் குடுக்க மாட்டேன்றீங்க. நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் வந்து கிளம்புறேன். அ கிளம்பி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் இத விட பெட்டர் சேலரி கிடைக்கிற இடத்துக்கு நான் வேலைக்கு போவேன். ஸோ உனக்கு வந்து பணம் கிடைச்சுட்டா வந்து நீ அவ்வளோதானா? நீ உனக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறியா? அப்படின்னு. இல்லையா பின்ன அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து கேட்கிறாரு. ஸோ அப்படி பார்த்தா உங்க அப்பாவுக்கும் தான் வந்து நல்ல வேலை இருக்கு. நெறைய சம்பாரிக்கிறாரு. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு பில்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ அப்ப என்னதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கேட்கும்போது, அ இந்த குவெஷன நீ உன்னோட 2 காதுக்கு நடுவுல போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அ அப்படின்னு வந்து மைக்கோட டாட் வந்து சொல்றாரு. நம்ம ரிச் டாட் வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அ நீ வந்து பிரச்சனை வெளிய இருக்கு அப்படின்னு யோசிக்கிற வரைக்கும் தான், நீ வந்து இந்த மாதிரி ஒரு லூப்குள்ள ஓடிட்டே இருப்ப. இங்க சேலரி பத்தலன்னு அங்க ஓடுது, அங்க பத்தலன்னு இங்க ஓடுறதுன்னு நீ இப்படி ஓடிட்டே இருப்ப. உனக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. நீ என்ன உன்னோட பிரச்சனை என்னன்னு நீ அனலைஸ் பண்ணும்போது தான், உனக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அ ஓ! அப்ப இது வந்து ஏன் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லல? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இத வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தா, உனக்கு இது புரிஞ்சிருக்காது. ஏன்னா, நீ இந்த மாதிரி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நீ இத கத்துக்கும்போது தான், உனக்கு வந்து இது தெளிவா புரியும். உன்னோட மனசுல இது பதியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆ இது கத்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு எனக்கு 10 சென்ட்ஸ் பெர் ஹவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. ஆமா அப்படின்னு சொல்லி, நீ இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நீ கத்துக்கும்போது தான் நீ நல்லா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைட் பண்றாரு. ஓகே ஃபைன். நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். நீங்க மறுபடியும் இங்க வொர்க் பண்ணலாம். பட் இந்த டைம் உங்களுக்கு அந்த 10 சென்ட்ஸ் கூட கிடையாது. நீங்க வந்து ஃப்ரீயா வொர்க் பண்ணணும். நீங்க வந்து இன்னும் என்ன அப்சர்வ் பண்றீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. மறுபடியும் இவங்க வந்து அ அ எவ்ரி சாட்டர்டே வந்து வொர்க் பண்றாங்க. இது ஒரு 3, 4 வீக்ஸ்க்கு வந்து இந்த மாரி ஃப்ரீயாவே வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம அப்சர்வ் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே தெரியல. ஸோ ஒரு 3, 4 வீக்ஸ்க்கு அப்புறம் மைக்கோட அப்பா மறுபடியும் வந்து மைக்கையும், ராபர்ட்டையும் கூப்பிட்டு பேசுறாரு. ஸோ என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் வந்து உங்களுக்கு இந்த வேலைக்கு அ 10 சென்ட்ஸ்லேருந்து 25 சென்ட்ஸா நான் குடுக்குறேன். ஆ உங்களுக்கு இப்ப இந்த டீல் ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த ஆஃபர் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. பட் எதனாலயும் சைலன்ட்டாவே இருக்காங்க. அ தென் ரிச் டாட் வந்து அவரோட டீல வந்து ஏத்திக்கிட்டே போறாரு. 25 சென்ட்ஸ், 50 சென்ட்ஸ் அதுக்கப்புறம் $1, $2 அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. பட் வந்து ராபர்ட்டும், மைக்கும் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஓகே எனக்கு இது ஓகே. எனக்கு இது போதும் அப்படின்ற மாரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அ பட் அவங்க மனசுக்குள்ள அவங்க வந்து அவங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து போகுது. இவ்ளோ சேலரி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா, நம்ம வந்து இது வாங்கலாம். நம்மளுக்கு புடிச்ச டாய்ஸ் வாங்கலாம். நம்மளுக்கு புடிச்ச ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மென்ட்ஸ் வாங்கலாம். சைக்கிள் வாங்கலாம். அது வாங்கலாம், இது வாங்கலாம்ன்னு அவங்க வயசுக்கு என்னென்னலாம் தோணுதோ, என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஃபைனலா வந்து $5 பெர் ஹவருக்கு $5 1997ல அப்படின்னும்போது அவர் வந்து ஷாக் ஆயிடுறாரு. ராபர்ட் வந்து ஷாக் ஆயிடுறாரு. பட் யோசிக்கிறாரு. திஸ் இஸ் நாட் குட். ஏன்னா, அ இது வந்து ஒரு ட்ராப் மாரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கே அவ்ளோ சேலரி கிடையாது. பெர் ஹவருக்கு $5ன்ற சேலரி அவங்க அப்பாவுக்கே கிடையாது. பட் இவங்களுக்கு எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படின்னும்போது, இவர் வந்து அது அப்படியே அவரோட மனசுல தோணுன ஆசைகள் எல்லாமே வந்து மறைஞ்சு போகுது. அ அப்ப வந்து சொல்றாரு, "தேங்க் காட் நீங்க வந்து எதுவுமே எந்த ஆஃபரும் எடுக்கல." ஸோ ரிச் டாட் வந்து இவங்க இந்த ஆஃபர் எடுத்துக்காதத நெனச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அ நல்ல வேளை நீங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கல. ஏன்னா 99% இந்த மாதிரி ஒரு
ட்ராப்ல தான் எல்லாரும் மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, எப்போ நல்லா செலவு பண்ணிட்டு, நான் எப்பவுமே வந்துட்டு தேவையில்லாத செலவு பண்ணிட்டு, பில்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதுல இல்லாம நீங்க இது பண்ணது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி, ஓகே. அப்போ பணக்காரனா இருந்துட்டா எனக்கு பிரச்சனை இல்லல்ல. எனக்கு வேண்டியதையும், எனக்கு புடிச்சதையும் நான் வாங்கிக்கலாம். நான் பில்ஸும் வந்துட்டு நெறைய இது பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கேட்கிறாரு. அப்படி இல்ல. ஏன்னா, நீ பணக்காரனா ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, அந்த லெவல நீ மெயின்டெயின் பண்றதுக்காகவே நீ செலவு பண்ணிட்டு சம்பாரிச்சுட்டு அப்படியே ஒரு லூப்ல போயிருவ. அப்ப ஏழையா இருந்தா பிரச்சனை இல்லையா? அப்படின்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா, பணம் லைஃப்க்கு கண்டிப்பா தேவை. பணம் வந்து எப்படி வந்து பணம் தான் அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு போறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமோ, அதே மாதிரி பணமே தேவையில்லன்னு சொல்றதும் முட்டாள்தனம் தான் அப்படின்னு வந்துட்டு ரிச் டாட் சொல்றாரு. ரிச்சோ புவரோ இவங்களோட பிரச்சனை என்ன? அந்த இந்த லூப்ல ஓடுறவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களோட பயமும், பேராசையும் தான். இந்த 2 எமோஷன்ஸ் தான் அவங்கள வந்துட்டு வழிநடத்துது. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு டாக்டர் இருக்காரு. அவருக்கு நெறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக அவரோட ஃபீஸ வந்து அவர் ஹையா ஃபிக்ஸ் பண்றாரு. பட் அவங்க கிட்ட போற பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஃபீஸ வந்து குடுக்கணும்னு சொன்னா, அவங்களுக்கு நெறைய வருமானம் தேவைப்படும். அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல வந்து இன்கிரிமெண்ட் கேட்பாங்க. இப்ப இதே மாதிரி வந்து அவங்க ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட வந்து அந்த இன்கம் ஸ்ட்ரக்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ரேட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் வந்து நெறைய டாக்ஸ் போகும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இவங்களோட இதுனால அ ரிச் வந்து இன்னும் ரிச் ஆயிட்டே இருப்பான். பட் வந்து புவரும், மிடில் கிளாஸும் வந்துட்டு இன்னும் சஃபர் ஆயிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரேட் வந்து அதிகம். மத்த பொருள் எல்லாமே வந்துட்டு ரேட் இன்கிரீஸ் ஆவறதுனால, இவங்களுக்கு இன்கம் நெறைய வந்தாலுமே, இவங்களுக்கு அதுல பெனிஃபிட் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த சைக்கிள் வந்து போயிட்டுருக்கு. இத நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா, நம்மளுக்கு பணம் எப்படி வந்து நம்மளுக்கு பணம் தேவை தான். அது எவ்வளோ தேவை? எப்படி தேவை? அந்த பணத்த எப்படி மேனேஜ் பண்றது? இந்த நாலேட்ஜ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூல் லெவல்ல இருந்தே சொல்லிக் குடுக்கணும். அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த நாலேட்ஜ் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே மணிய வந்து சூப்பரா மேனேஜ் பண்ணுவோம். நீங்க வந்து இப்போ ஃபர்தரா வேலை செய்யுங்க. அ இந்த லேர்னிங் ப்ராசஸ வந்து நீங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிச் டாட் கன்வே பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ராபர்ட்டும் வந்து மைக்கும் 2 பேரும் தொடர்ந்து அங்க வேலை செய்றாங்க. அவங்க அங்க வேலை செய்யும்போது, ஒரு நாள் வந்து மிஸஸ் மார்டின் அவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்ற லேடி, அவங்க வந்து அந்த அங்க இருந்த காமிக் புக்ஸோட ஃப்ரண்ட் பேஜ கிழிச்சு, அத தனியாவும், புக்க தனியாவும் வச்சுட்டுருந்தாங்க. இத பார்த்துட்டு நம்ம ராபர்ட்க்கு அ "இது என்ன பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இத வந்து இதனோட டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க. இவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்த உடனே அவங்க கிட்ட கேட்குறாங்க, "இந்த புக்ஸ நாங்க எடுத்துக்கலாமா?" அப்படின்னு. "ஓகே, நீங்க எடுத்துக்கோங்க. பிரச்சனை இல்ல. பட் இத நீங்க வேற எங்கேயும் சேல் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நாங்க சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிற புக்ஸ கலெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 2, 3 ஷாப்ல வந்து வேலை செஞ்சு, அங்கேயும் வந்து புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ராபர்ட் ஓட வீட்ல வந்து பேஸ்மெண்ட்ல ஒரு சின்ன இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு லைப்ரரி செட்டப் மாதிரி பண்ணி, ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்றாங்க. லைக் இந்த லைப்ரரியில வந்து கிட்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ காமிக் புக்ஸ் வேணாலும் படிக்கலாம். அண்ட் பெர் ஹவருக்கு வந்து 10 சென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து மேனேஜ் பண்றதுக்கு மைக்கோட சிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் அரவுண்ட் ஒரு 1 வீக்குக்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு $9 to $10 வந்து ஸோ $9 to $10ன்றது சின்ன விஷயம் இல்லையா? இந்த மாதிரி வந்து ராபர்ட் அண்ட் மைக் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இல்லனாலும், அவங்களோட பிசினஸ் அவங்களுக்கு இன்கம் குடுத்துட்டு தான் இருந்தது. பட் சம் ரீசன்ஸ் அவங்க அ அக்கம் பக்கம் நடந்த சண்டைனால, அவங்க அப்பா, அம்மா வந்துட்டு அந்த பிசினஸ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பிசினஸ் வந்து இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் எவ்ரி சாட்டர்டே வேலைக்கு போறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இத கேள்விப்பட்ட ரிச் டாட் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. தட் இந்த பசங்க வந்து ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி அ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு, அ மறுபடியும் பேசுறதுக்காக நம்ம ராபர்ட்ட வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ அப்படி கூப்பிட்டு என்ன பேசினாரு? ஃபர்தரா நம்ம ஆத்தர்ஸ் இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்ல குடுத்திருக்கிற லெசன்ஸ் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல் தி வெரி பெஸ்ட்.